ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. விலகும் விழியே விலகாதே உயிரை கதையோட அடுத்த பகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறுநாள் வசு வேலைக்கு சென்றவள் எப்போதும் போல வேலையை பார்த்தாள். அபியோ, என்ன வசு செல்லம், என்கிட்ட நேற்று ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவேன்னு பார்த்தா இப்போ வரைக்கும் சொல்லலை, என்ன ட்ரீம்ஸா என கிண்டலுடன் ஆரம்பிக்க புன்னகையுடன் வசு கூறினாள். உனக்கு கதை கேட்கணும், அவ்வளவுதானே, வந்து உட்காரு சொல்கிறேன் என முந்தைய தினம் நடந்த அனைத்தையும் கூறினாள். அபியோ, நீ சொல்கிறத பார்த்தா பையன் எதையுமே கண்டுக்க மாட்டான் போல இருக்கே. ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நீ சொல்கிறத கேட்டால் இன்னும் ஜாலி தானே, அப்போ என்ன ப்ராப்ளம் வரப்போகுது, நீ பேசாமல் அந்த பையனை கரெக்ட் பண்ணிடு என்று கூற வசு அவள் தலையில் கொட்டி, மக்கு, நான் அவர் என் பேச்சை கேட்கணும் அவங்க அம்மா பேச்சை கேட்கணும்னு சொல்ல வரல, அவராக முடிவெடுக்கணும்னு தான் சொல்கிறேன். அபியோ அதை ஆமோதித்தவள், சரி ஃபோட்டோ காட்டு, என்கிட்ட நீ இன்னும் காட்டவே இல்லையே என்று அடுத்த கேள்வியை கேட்டாள். இரு காட்டுறேன், நேற்று நைட்டு தான் அம்மா கொடுத்தாங்க என காட்டினாள். அபியும் பார்த்துவிட்டு, இவரை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரிலடி, ரொம்ப அழகு, பக்கா ஹைட் அண்ட் வெயிட், ஹேண்ட்ஸம்னா நாம் கேட்குறோம், ஏதோ ஒரு அளவுக்காகவாது இருக்கணும்லடி. இவர் வேண்டாம் செல்லம், நீ நோவே சொல்லிடு என்று அபி கூற வசு மெளிதாக புன்னகைத்து விட்டு பதில் கூறினாள். அழகு ஒரு விஷயந்தான், பட் அதுவே முக்கியமாக நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அழகு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு தோணலாம், யோசிச்சு பாரு, தினமும் பார்த்து பார்த்து பழகி பிடிச்சு போயிருந்தா இது ஒரு விஷயமாகவே நமக்கு தெரியாது. அதோட இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து வயசாக இந்த அழகெல்லாம் போய் இதை விட எப்படி ஆக போகிறோமோன்னு நமக்கு தெரியாது. அதையும் மீறி அழகு வேணும்னா பொண்ணோ பையனோ யார் வேணும்னாலும் பார்லர், பியூட்டி கேர் போய் அழகாக்கிக்கலாம். அப்புறம் எதுக்கு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கணும்? உண்மையாக சொன்னால் எனக்கு இவர்கிட்ட அப்பியரன்ஸ் கூட இவர் கொஞ்சம் கேர் பண்ணி கரெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணால் போதும், ப்ராப்ளம் இருக்காதுன்னு தோணுது. ஆனால் அவரோட குணம், பழக்கம், திங்கிங் எல்லாம் எனக்கு எப்படி மாற்ற முடியும்னு தெரியல. அது என் வேலையும் இல்லையே. அதுதான் யோசிச்சுட்டு எதுக்கு கன்ஃபியூஷன்னு வேணாம்னே சொல்லிட்டேன். சரி, எப்படியோ விடு, நல்லதே நடக்கும், வேற மாப்பிள்ள பார்த்துக்கலாம் வசு, நீ ரிலாக்ஸாக ஒர்க்கை பாரிச்சலாம். சரி வா, நாம் போய் முதல்ல சாப்பிட்டுட்டு வரலாம், அப்புறமா நீ ஒர்க்கை பார்ப்பியா? இல்லைடா அபி, எனக்கு ஒர்க்ஸ் நிறையா இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமே. இல்லை ரொம்ப பசிக்குதுன்னா? அபி அவளை இடைமறித்து, ஓகே, என்னை கழட்டி விட்டுட்டு நீ தனியாக சாப்பிட பார்க்குறியா? நோ சான்ஸ், நோ வே, நான் வெயிட் பண்ணியே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று அவள் சென்று விட வசுவும் புன்னகையுடன் தன் வேலையை தொடர்ந்தாள். மதிய வேளையில் கதிரும் விஷயம் கேட்டவன் அவளது முடிவையே அவனும் ஆமோதித்தான். அன்று வேலை அதிகம் இருந்ததால் வசு வீட்டிற்கு செல்ல வெகு நேரம் ஆகியது. இரவு 8 மணி போல சென்றவளை கணேசனும், என்னடாமா ரொம்ப வேலையா என்று பரிவாகவே கேட்டார். ஆமாப்பா, மந்த் எண்டில் நேற்றும் பெர்மிஷன் போட்டு வந்துட்டேனா, அதுதான் ஒர்க் ஜாஸ்தி. சரிடா, போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா. சீதா, பிள்ளைக்கு டிஃபன் எடுத்து வைமா என்றவரை புன்னகையுடன் கடந்தவள் உடை மாற்றிவிட்டு வந்து அமர்ந்தாள். கணேசன் பரபரப்பாக ஃபோன் பேச, ஏதோ எழுத என தீவிரமாக இருப்பதை கண்ட வசு, என்னப்பா, என்ன கூட கவனிக்காமல் அவ்வளோ சீரியஸாக என்ன பார்க்குறீங்க என்று கேட்டாள். அவரும் புன்னகையுடன் பதில் கூறினார். உன்னை விட எனக்கு என்னம்மா பெருசாக இருக்க போகுது, எல்லாம் உன் கல்யாண விஷயமா தான். இனி எல்லாம் மடமடன்னு வேலையை ஆரம்பிக்கணும்ல. உன்கிட்ட சொல்லலை பாரேன், இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது. இந்த வாரத்தில் ஒரு நாள் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வந்துட்டு அப்படியே ஜவுளியும் எடுத்துடலாம். அடுத்த வார கடைசியில் நிச்சயம் வச்சு தட்டு மாற்றிக்கலாம், அன்னைக்கே முகூர்த்த தேதியும் குறிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்கடா. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கல்யாணத்தை சீக்கிரம் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க போல. அதுதான் அப்பாவுக்கு நிற்க கூட நேரமில்லை என அவர் பேசிக்கொண்டே போக வசுவிற்கோ என்ன நடக்கிறது என்றே சில நிமிடங்கள் புரியவில்லை. அவள் சுதாரித்து, அப்பா இது வேணாம் என ஆரம்பிக்கும் முன் அவருக்கு ஏதோ ஃபோன் கால் வர, ஒரு நிமிஷம்டா இரு வந்துடுறேன் என அவர் அங்கிருந்து சென்றார். ஹலோ, ஆமாம், காலையிலேருந்து உங்களை பிடிக்கவே முடியல. நம்ம வசுவுக்கு தான், அதுதான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்.
என அவர் நண்பரிடம் பேசிக்கொண்டே இருக்க, வசுவோ, மா மா, என்னம்மா, அப்பா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அப்பா கிட்ட நான் பேசினதை எதுவுமே சொல்லலையா என்று கேட்டாள். சீதாவும் பதட்டத்துடன், வசு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. காலையில் நீ பேசினதை பற்றி அப்பா கிட்ட பேசலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவர் வெளியில் போகணும்னு போயிட்டாரு. மதியம் வரவே இல்லை. சாயந்தரம் வந்தவர் என்கிட்ட சொன்னதே சம்மந்தி வீட்டில் இருந்து பேசிட்டாங்கன்னு. உன்கிட்ட இப்போ சொன்ன எல்லாமே தான் அவர் என்கிட்ட சொல்லிட்டு, அடுத்து பணம் கொஞ்சம் ரெடி பண்ணணும், உனக்கு பாட்டி வச்சுருந்த நகையெல்லாம் லாக்கரில் இருக்குது, அதை எடுக்கணும்னு அவர் அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருமா. நீ சொன்னது எல்லாம் மேலோட்டமாக அவர்கிட்ட சொன்னால் அவர் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, மனசை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அவர்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரில வசு என்று கையை பிசைந்தார். என்னம்மா சொல்லிட்டுருக்கீங்க? நம்ம அப்பா கிட்ட சொல்ல சங்கடப்பட்டா எல்லாத்தையும் அப்பா செஞ்சுட்டு நாளைக்கு மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கணும். இது பிரச்சனையாகிடுமா? நான் இப்போவே அப்பா கிட்ட சொல்கிறேன் என கூடத்திற்கு வந்தவள் கணேசனும் சரியாக அங்கே வர, அப்பா, இந்த சம்மந்தம் வேண்டாப்பா என்றதும் அவர் சற்று புரியாமல் வசுவை பார்க்க, முந்தைய நாள் சீதாவிடம் கூறிய அனைத்தையும் கூறி, இது ஒத்து வராதுன்னு தோணுதுப்பா, வேண்டாம், இப்போவே அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க என்று நிதானமாகவே சொன்னாள். கணேசனும், வசுமா, இது எல்லாம் ஒரு விஷயமே இல்லடாமா. பையன் நல்ல பையன், நல்ல வசதியான குடும்பம்தான். நீ அங்கே எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கலாம். கல்யாணம் ஆனால் இது எல்லாம் சரியாகிடும். நீ குழப்பிக்காத போ என்றதும், வசுவோ, அப்பா இல்லைப்பா, இது சரி வராது. என்ன வசுனி, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். உன் அக்கா சொல்கிறது மற்றவங்க சொல்கிறது எல்லாம் நீ கண்டுக்காத. பின்னாடி பிரச்சனைன்னு வந்தால் யாரும் கூட வந்து நிற்க மாட்டாங்க. அதே தான்ப்பா நானும் சொல்கிறேன். இது எல்லாம் ஒரு விஷயமானு பார்த்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் பின்னாடி பிரச்சனை வரும்போது மற்றவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த பிரச்சனையில் நானும் என்னை பார்த்து வேதனைப்பட நீங்களும் தான் இருப்பீங்க. வேண்டாம்ப்பா, அதோட மற்றவங்க சொல்லி நான் முடிவெடுக்க என்னப்பா இதில் இருக்குது? எனக்கு கொஞ்சமாவது தோணணும்ல என்று தன்மையாகவே அவள் பேச, ஓஹோ, உங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படிதானே? அம்மாடி, நான் ஒன்றும் உன்னை எவன் தலையிலையாவது கட்டி வச்சா போதும்னு நினைக்கல. நல்ல குணமான பையனாக தான் பார்த்துருக்கேன் என சற்று கடுப்புடனும் கவலையுடனும் கூறினார். வசுவோ, அப்பா, ஏன்பா இப்படி பேசுகிறீங்க? நான் உங்களை அப்படி தப்பாக நினைக்கல. ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயம் இந்த காலத்துக்கு ஒத்து வராதுப்பா. மனசுக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் அது வேறப்பா. ஆனால் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு உள்ளே போய் அதனால கடமைக்கு நின்று வாழ்கிற வாழ்க்கை, கடமைக்காக வர லவ்வே இல்லைப்பா. கணவன் மனைவிக்குள்ளே அந்த புரிதல், அன்பு வேணும் இல்லைப்பா. இப்போது பார்த்த மாப்பிள்ளை நல்லவர் தான், நல்ல குணம், எல்லார் பேச்சையும் கேட்குறவராகவே இருக்கட்டும். ஆனால் ரொம்ப நல்லவராகவும் எப்போவுமே மற்றவங்க சொல்கிறத அப்படியே கேட்குறவங்களாகவும் இருந்தால் எப்படிப்பா லைஃப் செட் ஆகும்? வசு, உனக்கு சொன்னால் ஏன் புரிய மாட்டேங்குது? அந்த பையன் இப்போ தான் படிச்சிட்ருக்கான். இன்னும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அவன் அதுக்கு எல்லாம் இன்னும் அதுக்குள்ளேயே போகலை. அதனால் பெருசாக அந்த பொறுப்பு, தனியாக முடிவெடுக்கிறது எல்லாம் இல்லாமல் இருக்கலாம்ல. ஆனால் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா சரியாகிடும் வசு. அதுவும் இல்லாமல் இது நல்ல பெரிய சம்பந்தம்மா என்று மகளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தார். வசுவும் இறைஞ்சும் குரலில், என்னப்பா, வசதியான குடும்பம், பணம், இதெல்லாம் மட்டும் போதுமா என்று கேட்க, பின்ன இல்லையா? எனக்கு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு நாம் சிரமப்பட்ட போது நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டது. முக்கியமாக அதை கண் கூட பார்த்தவ, அதை சமாளித்தவ நீ தான். உனக்கு நல்லா தெரியும் வசு. காசு பணம் இல்லாட்டி யாரும் இந்த காலத்தில் மதிக்க மாட்டாங்க. அது இருந்தால் எப்படினாலும் மற்ற எல்லாமே நமக்கு ஒரு நேரத்தில் கிடைச்சிடும். இவ்வளோ சொல்கிறியே, அவ்வளோ கஷ்டத்தில் கூட கூட பிறந்த உன் அக்கா, அவளே பணம் கேட்டு தான் வந்து நின்னாலே தவிர யாராவது உனக்கு உதவி பண்ணாங்களா? நான் கண் முழிச்சதும் உன் அம்மாவும் நீயும் குழந்தைகளை வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டீங்க, எவ்வளோ சிரமப்பட்டீங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஏன் தான் அவ்வளோ கஷ்டம் கொடுத்துருந்தேனோ, ஒரே நிமிஷத்தில் போயிருந்தா கூட என் குடும்பத்துக்கு இவ்வளோ சிரமம் இருக்காதுன்னு தோணுச்சு. இப்போ வரைக்கும் அதெல்லாம் நான் மறக்கலை. உன் தாத்தா பாட்டி
நம்ம எல்லாரும் எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருப்போம். ஆனால் தேவைப்படும் போது யாராவது நமக்கு உதவிக்கு வந்தாங்களா? எல்லாருக்கும் பணம் தான் பெருசுன்னு காட்டிட்டாங்க தானே. அதனால தான் அப்போ இருந்தே என் பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நாம் இங்கே பணத்துக்கு பட்ட கஷ்டம் உனக்கு வரவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். நீ எவ்வளோ சொல்லியும் உனக்காக பாட்டி கொடுத்த எந்த நகையும் நான் விற்க ஒத்துக்கிட்டதே இல்லை. நாளைக்கு உனக்கு திடீர்னு ஒரு நல்ல சம்மந்தம் வந்தால் நான் அப்போது கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது பாரு. முக்கியமாக அப்போது உன்னை நான் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க விடக்கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து சில விஷயம் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். அது எல்லாம் இப்போ நல்லதுக்கு தான் நான் நினச்சிட்ருக்கேன். இல்லாட்டி இப்போது உனக்கு நான் செலவு பண்ணவோ நகைக்கோ என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு என கண்ணீரை துடைத்தவர், வசு, நீ எங்கள் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நான் பார்த்து ஒரு நிமிஷமும் அழுதவன். இப்படி ஒரு சம்பந்தம் உனக்கு வெறும் ஒரு வரனா மட்டும்தான் தெரியுது. ஆனால் எனக்கு இது வரம். என் பொண்ணுக்காக நான் ஃபீல் பண்ணதுக்கு இனி அந்த பிரச்சனையே இல்லைன்னு ஆண்டவனாக கொடுத்த வரம். அவ்வளோ சாதாரணமாக இதை நிறுத்த முடியாது. அதுக்காக நான் உனக்கு ஏனோ தானோன்னு எல்லாம் பையன் பார்க்கல. பையன் ரொம்ப நல்லவன் தான், என்ன கொஞ்சம் அப்பாவி, அவ்வளோதான் என்று அவர் கூற, அப்பா எனக்கு புரியுதுப்பா, ஆனால் இதில் நான் சொல்கிறது, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் வசு. இதை நிறுத்த சொல்லி நீ இல்லை யார் கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இது என் ஆர்டராக எடுத்துக்கிட்டாலும் சரி, யாசகமாக எடுத்துக்கிட்டாலும் சரி என்று கூற, அவளோ என்னப்பா யாசகம் அது இதுன்னெலாம் சொல்லிட்டு, முடிவு உன்கிட்ட தான் இருக்கு வசு என்று அவர் கடுமையாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். வெகு நேரமாகியும் இருவரும் உண்ணாமல் இருக்க சீதா சென்று வசுவை அழைக்க, எனக்கு பசிக்கலம்மா, நீங்கள் போங்க என்றதும் சீதா மௌனமாகவே செல்ல, அப்பா சாப்பிட்டாராமா என்று கேட்டாள் வசு. சீதா அவள் அருகில் வந்து அமர்ந்து, இல்லை வசு, நீ ஏண்டா அப்பா சொல்கிறது யோசிச்சு பார்க்கக்கூடாது? காரணம் இல்லாமல் ஒருத்தரை வெறுக்கிறது காயப்படுத்துறது தப்புன்னு நீ தானே சொல்லுவ வசு. இப்போ நீயே அதை தப்பை பண்ணலாமா? அதை விட பெரிய தப்பு நம்ம நம்பிக்கை கொடுத்து அதை இல்லைன்னு காட்டுறதுமா. அன்பாக இருக்கிற மாதிரி ஏமாத்துறதும் கூட தப்பு தாம்மா. அதையே உங்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது என்று வசு கேட்க, எனக்கு நீ சொல்கிறது புரியுது வசு, ஆனால் யோசிச்சு பாரு, பேசி முடிவானதில் இருந்து உன் அப்பா என் பொண்ணு இனி கஷ்டம் இல்லாமல் வாழ போகிறான்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. நேற்று அவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் பசி தூக்கம் எல்லாம் மறந்துட்டு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கணுங்கிறத மட்டுமே யோசிச்சுட்ருக்காரு. இப்போது இதை நிறுத்த சொன்னால் அவர் என்ன ஆவாருன்னு கவலையாக இருக்குது வசு. ஒருத்தர்கிட்ட பழகி பார்க்காமலே எப்படி வசு முடிவு பண்ணுறது அவங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருவாங்களா மாட்டாங்களான்னு? நீ தெளிவான பொண்ணு, யோசிச்சு முடிவு பண்ணு என்று சீதாவும் கூறிவிட்டு சிறிது அமைதிக்கு பின் வசு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுத்து விட்டவள் எழுந்து கணேசனிடம் சென்றாள். அப்பா, முதல்ல வந்து சாப்பிடுங்க, டேப்லெட் வேற போடணும் என்று ஞாபகப்படுத்தினாள். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் எதுக்காக நான் டேப்லெட் போட்டு என் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் என விட்டேரியாக அவர் பேச, அப்பா, நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அதை கன்சிடர் பண்ணி யோசிக்க கூட நீங்கள் ரெடியாக இல்லைன்னு எனக்கு தெரியுது. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுவே நடக்கட்டும். உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்க. கல்யாணம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும். இப்போ வந்து சாப்பிடுங்க என அவளும் கூறிவிட்டு சென்றாள். ஏதோ இந்தளவுக்கு ஒப்புக்கொண்டாளே என பெரியவர்களும் போக போக அனைத்தும் அவள் புரிந்து கொண்டு சரியாகிவிடும் என நம்பினர்.